ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு வேக வேகமாக விறுவிறுப்பாக நம்ம சுகன்யா வெளுத்துட்டு வந்து நம்ம பழனி வாசலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து வந்த நம்ம பாண்டியனை பார்த்து, மாமா எல்லாரையும் கூப்பிடுங்க, வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுங்க, சிறுசு பெருசு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் நிற்க வச்சு நான் இங்கே இருக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டோன்னே ஷாக் ஆகுவாங்கன்னு பார்த்தா பேரானந்தப்படுறாங்க. டே என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டால், இது உன் வீடுடான்னு சொன்னோன்னே அவங்க மூஞ்சில் பார்க்கணுமே பேரானந்தம். அந்த பக்கத்தில் உள்ள பொண்ணோட முகத்தில் ஆனந்தமே இல்லைங்க. ஏன்னா சின்ன ஒரு 2 அடி 3 அடி கம்மியாக இருந்த ரூம்க்கே இவ்வளோ பெரிய சண்டையை வளர்த்துச்சாங்க. போன உடனே பயங்கர பஞ்சாயத்து பண்ண இந்த பிள்ளை எப்படா இங்கே ரூமே இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எப்படியாவது இவனைங்கேருந்து கடத்தி கூட்டு போகணுங்கிறது தான் இதோட பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு இது என்னென்ன திட்டம் வைக்க போதோ தெரியலங்க. அந்த ப்ரொமோவில் பார்த்தே நம்ம செத்து போயிட்டோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டு போக நம்ம கோமதியமாக அடிக்கிற அளப்பறையை பார்க்கணுமே. கையில் மோளம் தாங்க இல்லை, கொடுத்துருந்தா டம்முன்னு சாத்திருக்க மாட்டுக்கு அந்த அளவுக்கு அடிக்குதுங்க. பாயாசம் வைக்கிறதானே, விருந்து சாப்பாடு ரெடி பண்ணுறதானே. இன்னொரு பக்கம் விட்டுட்டு பழனி ஒரு பக்கம் கடைக்கு கிளம்பிட்டாரு. என்னடா அது புது மாப்பிள்ளை இப்படி கடைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சுகன்யா அதுக்கப்புறம் வெளில வருவாங்களா வரமாட்டாங்களான்னு வந்து எட்டி பார்க்க இந்த வந்துட்டுருக்காரு இது எப்படி தெரியுமா இருக்குது, வாமா மின்னலு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. மச்சான் மாயாண்டி வந்திருக்காக அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. பாவும் நம்ம சுகன்யாவோட நிலைமை. அப்புறம் கடைசியில் என்னை விட்டுட்டே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வீட்டில் தானம்மா விட்டு போனேன், காட்டில் விட்டு போனேன்னு சொல்லிட்டு கவுண்டர் வேற கொடுக்குறாங்க. பார்க்கறது எருமை வேலை, இதில் என்ன பெருமை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ரூம் இருந்தால் தான் உள்ள வருவேன் பிடிவாதான் பிடிச்சா சுகன்யா அலாரம் அடித்த மாதிரி கேட்டுருச்சாட்டுக்கு பாண்டியனுக்கு பொசுக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, சரிப்பா நான் ரூம் தரேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கோமதியை மாட்ட சொல்லி விட்டாங்க. உடனே குதிச்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது, 1008 குறை சொல்ல போகிறாங்கன்னு தெரியாமலே இருக்குது. இன்னொரு பக்கம் கதிரை ராஜையும் காமிக்கிறாங்க. அவங்க தூங்க போகும்போது நம்ம ராஜி அழகாக ஆசாசியாக பரிசு வாங்கி கொடுத்தா அதை குறை சொல்கிறாரு நம்ம கதிர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்